உங்கள் ரெட்மி ஃபோன்லேயே வந்து ஆப்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செட்டிங்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் வந்து பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு வந்து அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை டேப் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டன் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து மெனு அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷோ ரீசன்ட் ஆப்ஸ் டே வந்து உங்களுக்கு வந்து சூஸ் ஆகிருக்கணும். அப்படி சூஸ் ஆகலாமல் இருந்ததுன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஷோ மெனு சூஸ் ஆகிருந்தது அப்படின்னா அதை மாற்றி நீங்கள் வந்து ஷோ மெனு ஆப் டே அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி சூஸ் பண்ணாமல் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ரீசன்ட் ஆப்ஸை வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகாமல் இருக்கலாம். ரெண்டாவது செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அபவுட் ஃபோனில் போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷனை எனபிள் பண்ணணும். எனபிள் பண்ணுறதுக்கு MIUI வெர்ஷனை ஒரு 5 to 6 டைம்ஸ் நீங்கள் வந்து டேப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டெவலப்பர் வெர்ஷனை வந்து எனபிள் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து எனபிள் பண்ணிட்டேன். தென் வந்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். அந்த டெவலப்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிட்டு கீழே லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிடுங்க. நான் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மேலே வந்து ஸ்விப் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா லாஸ்ட்டில் தான் இந்த இது இருக்கும். இல்லை ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும், இல்லை பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு இருக்கும், இல்லை உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் லிமிட் அப்படின்னு சூஸ் ஆகிருக்கும். அப்படி சூஸ் ஆகாமல் இருந்தது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் லிமிட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு வந்து எந்த ஆப்பும் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஆப்பும் வந்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ரன் ஆகாது. ஸோ இன்னும் ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூஸ் ஆகிருக்கும். ஸோ அப்படி சூஸ் ஆகிடுது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் லிமிட் வந்து செட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஆப்பில் 2 ப்ராசஸ் இல்லை 3 ப்ராசஸ் இல்லை 4 ப்ராசஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 4 ப்ராசஸ் இல்லை ஸ்டாண்டர்ட் லிமிட்டே வந்து செட் பண்ணிக்கோங்க. இதை செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உங்களோட மொபைலை வந்து நீங்கள் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும். ஸோ இதான் ப்ராசஸ்ஸு. ஏன்னா இது ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் பக்கை நம்ம வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணணும். செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஒன் டைம் வந்து ரீபூட் பண்ணி நம்ம வந்து ஆன் பண்ணுறப்ப அந்த சிஸ்டம் சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்ட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து இந்த மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலை வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா நான் என்னோடய Redmi Note 9 மொபைலுக்கும் இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் வந்தது. பேக்ரவுண்டில் எந்த ஒரு ஆப்பும் வந்து ரன் ஆகலை. ஓப்பன் பண்ணால் அந்த ஆப் வந்து ரீசெண்ட் ஆப்ஸில் வந்து காமிக்கவே இல்லை. ஸோ நான் இந்த மெத்தட் தான் ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இதில் உங்களுக்கு வந்து சரியாகலாம் அப்படிங்கிறப்ப சொல்கிறப்பையும் நெக்ஸ்ட் ஏதாவது மெத்தடு வந்து தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அதை வீடியோவாக வந்து மேக் பண்ணுறேன். மோஸ்ட்லி இதுலேயே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.